தமிழக அரசியல் சூழ்நிலை குறித்து பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். ஆளுநர் ஆழ்ந்து யோசிக்கிறது நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இது ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. ஒரு கட்சி சம்பந்தப்பட்ட விஷயம்னு சொன்னா யார் வேணாலும் எப்படி வேணாலும் முடிவெடுத்துட்டு போறான். இது தமிழ்நாட்டினுடைய தலையெழுத்து சம்பந்தப்பட்ட விஷயம், அவசரப்பட வேண்டிய தேவையில்லை என்பது நினைக்கிறது. எல்லா விஷயங்களையும் அதாவது இதுல இருக்கக்கூடிய சட்ட ரீதியான எல்லா விஷயங்களும் பார்த்து முடிவெடுக்கணும். அவசரம் போட்டு முடிவெடுக்கிறது சரியாக இருக்காது. கவர்னர் ஏன் இந்த முடிவுகளை எடுக்கிறாரு அப்படிங்கிற எந்த தெளிவும் யாருக்கும் இல்லை. ஏன் மௌனமாக இருக்கிறார், ஏன் இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்கு அவர் ஏன் எதையும் செய்யலை அப்படிங்கிறத ஒரு விளக்கமாவது மக்களுக்கு தர வேண்டும். மக்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறதே தெரியாத ஒரு சூழல் இருக்கும் பொழுது எந்த விளக்கமும் எந்த சார்பில் இருந்தும் மக்களுக்கு வரவில்லை. கவர்னருங்கிறது நிலையில்லாத கவர்னர், நிலையில்லாத உள்ளாட்சி, நிலையில்லாத முதலமைச்சர். அதனால் உள்கட்சி வாரத்தில் தலையிட விரும்பவில்லை. என்னை பொறுத்த மட்டும் உள்கட்சி வாரத்தில் தலையிட விரும்பவில்லை. சில ஊடகங்களில், பத்திரிகைகளில் செய்திகள், எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய 8 எம்எல்ஏக்கள் திருமதி சசிகலா அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்று நானும் இன்னும் ஒரு சில பேர் பேசியதாகவும், அங்கே வந்திருந்த இன்னும் சில பேர் இல்லை அப்படி வேண்டாம் பன்னீர்செல்வத்தை ஆதரிக்கணும்னு பேசியதாகவும், இந்த மாதிரி எல்லாம் சில பத்திரிகைகளிலே தவறான செய்தி வந்திருக்கிறது. இதை பற்றி எந்த பேச்சும் நடைபெறவில்லை, அதற்கான அவசியமும் ஏற்படவில்லை. இதுவரையில் ஆளுநர் இது தொடர்பாக என்ன முடிவெடுத்திருக்கிறார் என்று மக்களுக்கு தெரியவில்லை. இது திட்டமிட்டு நடக்கிறதா அல்லது நடைமுறை சிக்கலில் ஏற்பட்டிருக்கிற தேக்கமா என்கிற கேள்வி எழுகிறது. இதை தெளிவுபடுத்த வேண்டிய பொறுப்பு மத்திய அரசுக்கு உள்ளது அல்லது கவர்னருக்கு உள்ளது. ஆளுநர் காலதாமதப்படுத்தி வருவது ஏதோ ஒரு உள்நோக்கமுடையதாக தோன்றுகிறது. இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அமைப்பிலும் எந்த நிர்வாகம் இல்லை. உள்ளாட்சி அமைப்புகளில் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் இல்லை. அதேபோல் தமிழ்நாட்டில் அரசு இல்லை. அதேபோல் தமிழ்நாட்டில் நிரந்தர ஆளுநரும் இல்லை. அதிமுக கட்சிக்குள் நடக்கக்கூடிய அதிகார போட்டியினால் மீண்டும் அரசு நிர்வாகம் ஸ்தம்பித்திருக்கிறது. ஏற்கனவே உள்ளாட்சி மன்றங்களில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் கிடையாது. இத்தகைய சூழலில் ஆளுநர் அவர்கள் உடனடியாக சட்டமன்றத்தை கூட்டி சட்டமன்றத்தில் யாருக்கு பெரும்பான்மை உள்ளது என்பதை தீர்மானித்து அரசு நிர்வாகம் தொடர்ந்து செயல்பட அவர் ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறார். ஒரு கால் அதிமுகவினுடைய இரு பிரிவினர்களாலும் தங்களுடைய பெரும்பான்மை நிரூபிக்க முடியவில்லை என்றால் தமிழகத்தில் சட்டமன்றத்திலே 98 உறுப்பினர்களை கொண்ட திமுக, காங்கிரஸ், முஸ்லீம் லீக் கூட்டணியை பிரதான எதிர்க்கட்சியான திமுகவை ஆட்சி அமைப்பதற்கு ஆளுநர் அழைப்பு விடுக்க வேண்டும் என்று மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன்.